அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கான எண்ணங்களையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவானின் சிறப்பான பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் பல விஷயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே எந்த முக்கிய முடிவையும் நிதானமாக எடுப்பது நல்லது. வாழ்க்கையின் சில அம்சங்களை ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம். ஜூலை 16க்கு பிறகு சூரியன் 9ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் நம்பிக்கை, ஆன்மீகம், உயர்கல்வி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பான நல்ல சிந்தனைகள் உருவாகலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் 7ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் பொறுமையும் புரிதலும் முக்கியமாக இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்களையும் மதித்து செயல்படுவது நல்ல ஒத்துழைப்பை உருவாக்கும். வியாபார கூட்டாண்மைகளிலும் நிதானமான அணுகுமுறை பலனை அளிக்கும். புதன் மாதம் முழுவதும் 8ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் ஆராய்ச்சி, கற்றல் மற்றும் மறைந்துள்ள வாய்ப்புகளை கண்டறியும் திறன் அதிகரிக்கலாம். முக்கிய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை கவனமாக கையாளுவது நல்லது. குரு மாதம் முழுவதும் 9ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது மிகவும் சுபமான அமைப்பாகும். மேலும் குருவின் 5ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் தன்னம்பிக்கை, ஆன்மீக முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி மற்றும் நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். சுக்கிரன் ஜூலை 5 வரை 9ஆம் வீடான கடக ராசியில் இருந்து பயணங்கள், ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்புகளுக்கு ஆதரவளிக்கிறார். அதன் பின்னர் 10ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுவதால் தொழில் மற்றும் சமூக மதிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். சனி மாதம் முழுவதும் 5ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது கலவை பலன் தரும் அமைப்பாகும். கல்வி, குழந்தைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சனி உழைப்பிற்கு ஏற்ற நேரத்தில் பலன் வழங்கும் கிரகம் என்பதால் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ராகு 4ஆம் வீடான கும்ப ராசியில் இருப்பதால் வீடு, குடும்பம் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் சமநிலையை பேணுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது புரிதலை அதிகரிக்கும். கேது 10ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பதால் தொழிலில் தனித்துவமான அணுகுமுறையை உருவாக்கலாம். வெளிப்புற அங்கீகாரத்தை விட பணியின் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனநிலை உருவாகக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு மாறிய பிறகு தொழில் தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். பணவரவை பொறுத்தவரை திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல நிலைத்தன்மையை உருவாக்க முடியும். நீண்டகால திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மன உறுதியை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. தியானம், நடைப்பயிற்சி மற்றும் சீரான உணவு நல்ல பலனை அளிக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஆன்மீகச் செய்தி என்னவென்றால், குருவின் பார்வை கிடைக்கும் காலங்களில் அறிவும் பணிவும் ஒன்றாக வளர வேண்டும். இறைநம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் சரியான நேரத்தில் பலன் தரும். தினசரி பிரார்த்தனை, குரு வழிபாடு மற்றும் நல்லெண்ணச் செயல்கள் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூலை 2026 மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் புதிய நம்பிக்கை, வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. நன்றி. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.